ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்வன் மணி. இது டே 11 ஆஃப் நோஃபேப். ப்ரோ, நேற்று நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டே 10 எங்கே காணோம் அப்படின்னு நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம வீடியோவுக்கு ஸ்டாப் பண்ணுறது, பேன் பண்ணுறது, இந்த மானிட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மறுபடியும். இந்த மாதிரி வீடியோ போட்டால், நான் நேற்று போட்டேன் பார்த்தீங்களா, அதில் எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. மீன்ஸ் அந்த மாதிரியான கண்டென்ட் கிடையாது. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் கூட பேன் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னோட இப்போதைக்கு ஃபுல் டைமே இதுதான் வைங்களேன், வீடியோஸ் தான். ஆனால் நான் எனக்கு மற்றவங்கள ஏமாற்றணும், வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. மற்றனை என்டர்டெயின் பண்ணணும், மயக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லித்தரணும். அதுக்கு தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பேன் பண்ணுறது மூலியமாவோ ஸ்டாப் பண்ணுறது மூலியமாவோ என்னோடய சேனலே முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் மற்ற வீடியோஸ் போட்டாலும் அது ரீச் ஆகிறது கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் நான் போட்டேன். அந்த வீடியோ வரல. மேபி இந்த வீடியோ வருமா வராதான்னு கூட எனக்கு தெரியல. எல்லா வீடியோஸ்க்குமே மானிட்டைசேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விளம்பரம் எந்த வீடியோவுக்கும் வராது. நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில வீடியோக்களுக்கு மட்டுமே வரும். நோஃபேப் சீரீஸில் நிறைய வீடியோஸ்க்கு வந்திருக்காது. இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ரோ, நீங்கள் நோஃபேப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இது இருக்குது, நீங்கள் இது ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நல்ல விஷயத்த, அதாவது சொசைட்டிக்கு ஆப்போசிட்டான விஷயத்த ஒருத்தன் சொல்லித்தரான் அப்படின்னா அவனை ஸ்ட்ரிங் பண்ண பார்ப்பாங்க, அவனை சின்னதாக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஸ்டாப் பண்ணுறதோ பேன் பண்ணுறதோ காரணமே இல்லை. போன வீடியோஸ்க்கெலாம் காரணமே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, அது மேனுவலாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மேனுவலாக கொடுத்தோன்னா அது வரத்துக்கு ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரத்தில் வீடியோவோட ரீச்சே கம்மியாயிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இந்த பிரச்சனைகள் ஒரு இடத்துல தான் முடியுது. ஸோ இங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா எந்த வகையிலும் எனக்கு இன்கம் சோர்ஸ் இல்லை அப்படின்னா நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு சேனலை மூடிட்டு போக வேண்டிய டைம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, வீடியோ பார்க்குறது மட்டும் சப்போர்ட் கிடையாது. என்னோடய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதோ, நம்மளோட கோர்ஸ் வாங்குறதோ சப்போர்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு கோர்ஸ் நிறையா பாருங்கள். உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதிலேருந்து நமக்கும் ஒரு சோர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி டே 11 ஆக்சுவலாக உண்மையாலே சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கர எனர்ஜி இன்னுமே இருக்குது. அந்த உடம்புல ஒரு ஷேப் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே இப்போ நம்ம ஒரு இடம் இருக்கோம், முன்னாடி ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகிறோம், இல்லை ஓடுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஓட முடியும். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது வெயிட்டு தூக்க முடியும். அதுவே டயர்டாக இருக்கும். ஆனால் இப்போது அது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டை ஈஸியாக நம்மளால் தூக்க முடிஞ்சிருக்கு. ஓடுறதும் ஓடிட்டு மூச்சு வாங்குதுன்னு வைங்களேன். நம்ம ஓடவே இல்லை, ஆனால் மூச்சு வாங்குதுன்னு வைங்களேன். ஆனால் அது ஒரு டயர்ட்னஸாக ஃபீல் ஆகலை. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. பண்ணி முடித்தாலும் என்னால் இது முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம ஒன்றும் டயர்டே ஆகலையே அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி லெவலில் இருக்குது. நேற்று ஒருத்தர் கூட எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் இதுவுமே ஒன்று. நான் அது டே 13 இருக்கேன் ப்ரோ. 30 இருக்கேன். நிறைய பேர் என்னை நோட்டீஸ் பண்ணுறாங்க, என் கண்ணை பார்க்குறாங்க. இந்த ஒரு விஜய் ஆண்டனி பாடம் இருக்கும், ஜெயலக்ஷ்மியோ ஏதோ சம்திங் வரும். அதில் ஒரு பாட்டு வரும், நீ யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். நீ யார் தெரியுமா ஜெயலக்ஷ்மி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் எல்லாருமே அவனையே குருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்.
அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அது பெரிய அளவுக்கு பயப்பட தேவை கிடையாது. எவ்ரிதிங் இஸ் நார்மல் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இதை பார்த்து வந்து பயப்படுறாங்க, ப்ரோ இவன் ஏன் என்னை இப்படி பார்க்குறான், இவங்க ஏன் என்னை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே நார்மல் தான், கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதிக எனர்ஜி இருக்கும்போது, அவங்களுக்கு கம்மி எனர்ஜி இருக்கும்போது, லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கம்மி எனர்ஜி வந்து அதிக எனர்ஜிக்கிட்ட தான் போகும், ஈக்குலிபிரியம் ஆக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண கம்மி எனர்ஜி இருக்கவங்க நம்ம கீழே வந்து நம்மளை பார்ப்பாங்க, அவங்ககிட்டேருந்து எனர்ஜி எடுக்க. அவங்களுக்கே தெரியாது இதனால தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு, ஆனால் பார்ப்பாங்க, அவங்ககிட்டேருந்து நம்ம எனர்ஜி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது தான் டே 11 முடிஞ்சிருச்சு. வீடியோ வருமானு கூட தெரில, பேன் பண்ணிங்க, கொண்டுருவோண்டா யூடியூபு, பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற இதுவில் இருக்கேன். இருந்தாலும் ஆடு வராதுன்றத நிச்சயமாக ஒரு 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா போன வீடியோவுக்கும் ஆடு வரல, அதுக்கு முன்னாடி போட்ட பல வீடியோவுக்கும் ஆடு வரல. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஓ சூப்பர், உங்கள் கண்டென்ட்டில் எதுவுமே கிடையாது, நல்ல கண்டென்ட் தான், ஆனால் ஒரு வாரம் ஃபுல்லாக ஆடு வரல. அதுக்கான இதுவே வந்திருக்காது நமக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம போட்ட பழைய நோஃபேப் வீடியோஸ்க்கே நம்மளை டவுன் பண்ணி நமக்கு ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அங்கே 20 ரூபா தான் கொடுக்குறாங்களே. அதையுமே ஸ்டாப் பண்ணி இங்கே ஒரு வாரம் கழித்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சகிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக தான் என்னோடய வீடியோஸ் போட முடியும், உண்மைகளை சொல்ல முடியும், ஒர்க் ஆகிறத சொல்ல முடியும். நிறைய பேர் 30 டேஸில் மாறிடலாம், 20 டேஸில் மாறிடலாம். ஆனால் அதே 20 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 20 டேஸில் மாறலாம்னு சொல்லிட்டு அவங்க சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது. அப்போது 20 டேஸில் மாறலாம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து அவன் 20 டேஸில் மாறி இருப்பானே, ஏன் மாறல? அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. எல்லாமே இங்கே வியாபாரம் ஆகிட்டுருக்குது. நம்ம ஆகக்கூடாது, நம்ம சேனலை மூடிட்டோம் ஓடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஹனி செல் பண்ணுறோம், அஸ்வகந்தா செல் பண்ணுறோம். அண்டு இங்கேயே கீழே வந்து கோர்ஸோட லிங்க் இருக்குது. கோர்ஸை கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். டே 12. மாற்றம் என்பது நம்மளிருந்து. நன்றி.